எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிவிகே தலைவரும் நடிகருமான விஜய் வந்து நடித்த ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுல வந்து வெர்டிக்ட் 27ஆம் தேதி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று வந்து வந்திருக்கு வெர்டிக்ட்டு. சென்சார் சர்டிஃபிகேட் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 9 அன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. இதில் வந்து அந்த சிங்கிள் ஜட்ஜு தலைமையில் வந்து ஃபஸ்ட்டு அந்த சிபிஎஃப்சியோட யூஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு. அது வந்து 2 ஜட்ஜு கொண்ட அந்த பெஞ்சு வந்து நிராகரித்தாங்க அதை. ஏன்னா சிபிஎஃப்சிக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கப்படலை, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வருஷன் தரப்பு வாதத்தை வைக்கிறதுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சிபிஎஃப்சியில் வந்து 5 பேர் கொண்ட குழு மூவியை பார்ப்பாங்க அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒருத்தர் மட்டும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதாவது அது ரிலீஜியஸ் அந்த ஹார்மனிக்கு அகைன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த ஃபாரின் பவர்ஸ் வந்து இங்கே வந்து க்ரியேட் பண்ணுற இந்த இது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. 2 ஜட்ஜு கொண்ட குழு வந்து சீஃப் மஹிந்திரா ஸ்ரீவத்சவா அப்புறம் வந்து அருள் முருகன் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. திரும்பி வந்து இந்த சிங்கிள் ஜட்ஜை வந்து ஃப்ரெஷ் கன்சிடரேஷனுக்காக வந்து இது பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கிராண்ட் அந்த அடக்குவேட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது சிபிஎஃப்சிக்கு. அவங்க வந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதுல இந்த வழக்கில் 5 பேரில் ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னேன்ல. அதில் வந்து என்னென்னா அந்த ஃபாரின் பவர்ஸை வந்து சித்தரிக்கப்பட்டதாக வந்து காமிச்சிருக்காங்க இங்கே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பெஞ்ச் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த சிங்கிள் ஜட்ஜு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்கணும் சிபிஎஃப்சிக்கு, அவங்களுடைய வந்து அவங்களுடைய வருஷனை வந்து பேசுகிறதுக்கு வாதம் செய்கிறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு வந்து போதிய அளவில் கொடுக்கப்படல அப்படிங்கிற கிளைம் வச்சுருக்காங்க, அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. பெஞ்ச் வந்து இதையுமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அந்த பெட்டிஷன் மூவ் பண்ணாங்கள்ல கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ், அவங்க வந்து எங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணப்படலை, அப்புறம் அதனால் வந்து எங்களுக்கு ரிலீஸ் பண்ண முடியல படத்தை அப்படிங்கிறத அது வந்து அந்த மூவிக்கு ஆனால் வந்து அவங்க அந்த டிசிஷன் வந்து அவங்க சேலஞ்செல்லாம் பண்ணல, சேர்பர்சன் ஆஃப் சிபிஎஃப்சி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ரிவைசிங் கமிட்டிக்கும் வந்து போகிறத ரெஃபர் பண்ணுறதையும் வந்து அகெயின்ஸ்டாக இல்லை அவங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் என்ன ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா சிபிஎஃப்சி வந்து ஏன் யூஏ அந்த இது சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து தீர விசாரிச்சிருக்கணும் சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிங்கிள் ஜட்ஜு அவங்க வந்து ஓகே சொன்னதுக்கு வந்து அகெயின்ஸ்டாக சிபிஎஃப்சி போனதுக்கும் வந்து இவங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து அப்ரூவல் ஆயிருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பிஎஃப்சி தரப்புக்கு வாதாடுற அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் ஏஆர்எல் சுந்தரேசன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது சக்திவேல் அப்படிங்கிறவருடைய தலைமையில் வந்து அது வந்து போர்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணப்படல, அவங்களுடைய வந்து கவுண்டர் அஃபிடவிட்டை வந்து அவங்களுக்கு எதிர்க்க வாதம் பண்ணுறவங்களுக்கு எதிராக வந்து இவங்களுக்கு வேண்டிய எவிடன்ஸ் எல்லாம் வந்து தரப்படலை, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படலை அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய கிளைமை வந்து வச்சுருக்காரு. கேவிஎன் ப்ரொடக்ஷன் அவங்க வந்து அந்த சிபிஎஃப்சியோட ரிவைசிங் கமிட்டி அந்த இதுக்கு வந்து ஓகே சொன்னப்பவும் கூட வந்து அது ரத்து செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவாக பேசுகிற அவங்களுக்கு வந்து சதீஷ் பரசரன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த ரீஜனல் ஆஃபீஸ் ஆஃப் சிபிஎஃப்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மனதாக வந்து யூஏ சர்டிஃபிகேட் கிராண்ட் பண்ணுறோன்னு வர்பலாக வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து அவங்க ப்ரொடியூசருக்கும் அதை கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க, அதனால் வந்து இவங்க டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற இதையும் சொல்லியிருக்காரு. ஒன் ஆஃப் த மெம்பர் வந்து இந்த மாதிரி மூவிக்காக கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அகைன்ஸ்ட் த லா அப்படிங்கிறத வந்து இவர் சொல்லியிருக்கார், அந்த பரசரன் அப்படிங்கிறவர். ரிவ்யூ அப்படிங்கிறதே வந்து அந்த ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார்ல, அதுக்கப்புறம் தான் அந்த ரிவ்யூங்கிற டெசிஷனே எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கமிஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
சிபிஎஃப்சியில் இருக்கிறவங்க வந்து எப்போவுமே வந்து கம்ப்ளைனண்ட் ஆக முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அவங்களுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கேவிஎம் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ஒரு பெரிய லாஸாக தான் இருக்கும். எப்போ வரும் அப்படிங்கிறது தெரில. இப்போதைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு படம். இனி வந்து அவங்க திரும்பி சிங்கிள் ஜட்ஜுக்கிட்டேயே இது போகுது. திரும்பி எப்படி வாதிச்சு எப்படி என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆல்ரெடி 14 கட்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் எந்த ஒரு அகெயின்ஸ்டாக அவங்க இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் போகலை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.